இன்னைக்கு ஐஐடி என்று ஒரு கல்வி நிறுவனம் இருக்கு. நம்ம பிள்ளைகளை ஐஐடியில படிக்க வைக்கணும்னா 1 2 இல்லை, அவ்வளவு பெரிய நுழைவுத் தேர்வுகளை நடத்துகிறது. ஜேஇஇ சாதாரண ஜேஇஇ பத்தாது, ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதினாதான் ஐஐடிக்குள்ள நுழைய முடியும். இந்த ஐஐடி எதற்காக உருவாக்கப்பட்டது? பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் இந்த மண்ணில் மூட நம்பிக்கைகள், அறிவியலுக்கு புறம்பானவை இவைதான் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கின்றன. கொஞ்சமாவது அறிவியல் பார்வையோடு தொழில்நுட்ப பார்வையோடு இந்த நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக நாடு முழுக்க பல இடங்களிலே தனிச்சட்டம் போட்டு பல 100 கோடி ரூபாயை செலவழித்து ஐஐடி உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஐஐடிக்காக செலவழிக்கப்படுகிறது. உள்ள போய் நம்ம உள்ள படிக்கணும்னா ஜேஇஇ அதில் அட்வான்ஸ் எழுதணும். அப்படியே உள்ள போய் படிக்க போனா அதில் 27% பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு, 22% தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு. அதை ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான், முழுசா நிரப்ப மாட்டேங்கிறான். என்ட்ரன்ஸ் எழுதுனா 10ஆவதுங்கிறான். இன்டர்வியூ வச்சு உள்ள வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு நிப்பாட்டுறான். வேலை பார்க்கிற இடங்களில் 5 விழுக்காடு கூட பிற்படுத்தப்பட்டோருக்கு தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை. அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகள் உள்ள படிக்க போனா ஆய்வு மாணவர்களை டார்ச்சர் பண்ணி தற்கொலைக்கு தூண்டுகிறான். நூற்றுக்கணக்கான தற்கொலைகள் ஐஐடி வளாகத்திற்குள்ளேயே நடைபெற்றிருக்கின்றன. இவ்வளவு டார்ச்சர் பண்றவன் இந்த ஆண்டு என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கான் தெரியுங்களா? வேத பாடசாலைகள்ல குருகுல முறைப்படி ஒரு குருவிடம் 5 வருஷம் நான் படிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்து கொண்டால் அவர் நேரா 11வது பரீட்சை எழுதலாம், 12வது பரீட்சை எழுதலாம். அங்கிருந்து அப்படியே ஐஐடிக்குள்ள உள்ள வந்துடலாம். ஐஐடியில் அவர்கள் நுழைவதற்கு குருகுலத்திலே இருந்து நேரடியாக ஐஐடிக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு சுரங்க பாதை போடுறான். நம்ம உள்ள படிக்கணும்னா +2 படித்தா பத்தாது, டிகிரியில் மார்க் எடுத்தால் பத்தாது, ஜேஇஇ சாதா எழுதுனா பத்தாது, ஜேஇஇ அட்வான்ஸ்டு எழுதி உள்ளே போகணும். ஆனால் அவாள் விட்டு புள்ள படிக்கணும், வேத பாடசாலையிலேருந்து வந்தவன் படிக்கணும், குருகுலத்திலேருந்து வந்தவன் படிக்கணும்னா நான் படித்தேன்னு அவனுக்கு அவனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உள்ள அப்ளிகேஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வர வச்சு ஒரு மாதத்திற்கு பேச்சுலர் டிகிரி படிக்க வந்தால் 45,000 ரூபாய் மாத உதவித்தொகை. மாதம் 45,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு இது போக 1 லட்சம் ரூபாய் ஆய்வுக்கான காசு. பிஹெச்டி பண்ண வந்தா என்ன பிஹெச்டி பண்ண போறான் யோசிச்சு பாருங்க. வேத பாடசாலையிலேருந்து வந்தவனுக்கு கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில், பயாலஜியில் பெரிய நுண்ணிய அறிவு, அப்படியே மேக்ஸில் இல்லை மெடிக்கல் சயின்ஸில் பயங்கர அறிவு இருக்குமா? ஜோசியம், ஜாதகம், எலி ஜோசியம், கிளி ஜோசியம், கைரேகை பார்க்குறவன், இதெல்லாம் குருகுலத்தை கற்றுக்கிட்டு சமஸ்கிருத மந்திரத்தை ஓதிவிட்டு அங்கேருந்து வந்து நான் ஆய்வு மாணவனாக சேருகிறேன் என்று சொன்னால் ஆண்டு ஒரு மாதத்திற்கு 60,000 ரூபா. இது போக ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபா. 5 வருஷத்துக்கு நம்முடைய வரிப்பணத்தை கொட்டி கொடுத்து மீண்டும் பார்ப்பனர்களுக்கு இந்த பணத்தை தாரை வார்ப்பதற்கு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு, மோடி தலைமையிலான அரசு சதி செய்கிறது என்றால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துங்க.